பிறை பார்க்கப்படுகிறது. புரை தென்படுமானால் இன்றிலிருந்து 10வது நாளிலே பிறநாள் தொழுகை வருகிறது. இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது மிக சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது என்றார்கள். வேறு எந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை விட இந்த மாதத்தில் செய்யப்படுகிற வணக்கம் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிரியத்துக்குரியது என்று சொன்னபோது சஹாபிகள் கேட்டார்கள், வருஷம் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகிறவங்க யுத்தம் செய்கிறார்களே, அதை விடவா இந்த மாதத்தில் செய்கிற அமல்கள் சிறந்தது என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஆமான்னு சொன்னாங்க. ஆனால் மற்ற மாதங்களில் ஒருத்தர் ஜிஹாதுக்கு போய் எந்த நோக்கமும் இல்லாமல் அதிலேயே அவர் ஷஹீதாயிட்டார்னா அது சிறந்தது தான். ஆனால் ஒருத்தர் யுத்தத்துக்கு போயிட்டு வருகிறார் என்பதை எல்லாம் விட இந்த மாதத்தில் செய்கிற ஒரு அமலுக்கு அல்லாஹ் அதிகமான மரியாதை தருகிறார். ஒரு 2 ரக்காயத்து தொழுகை மற்ற நாட்களில் செய்யப்படுவதை விட இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படுகிற போது அதற்கு அமல் அதிகம், நன்மைகள் அதிகம். இந்த முதல் 10 நாளில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதற்கு அபரீதமான பிரியம் அல்லாஹ்விடத்தில் ஏற்படுகிறது. அல்லாஹ்வே பிரியப்படுறேன்னு சொல்கிற அந்த நாட்களில் நம்ம அமல் செய்யணும் இல்லையா? அல்லாஹ் அந்த அமல்களை ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறான் என்கின்ற போது இந்த நாட்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. பகல்களில் இந்த நாட்கள் மிகச்சிறந்தது. இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை விட இந்த நாளில் வரக்கூடிய இரவுகள் மிகச்சிறந்தது. அந்த அளவிற்கு இதற்கான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. எல்லா வணக்க வழிபாடுகளுமே இந்த 10 நாட்களுக்குள்ளே வரும். பொதுவாக மற்ற மாதங்களில் ரமலானில் தான் நோன்பு வைப்போம். நோன்பு என்பது அப்போது தான் வருகிறது. ஜக்காத்து கொடுப்போம், அது வருஷம் முழுக்க நம்ம செய்கிறோம். குர்பானியை எல்லா நாளும் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. எல்லா நாளும் ஹஜ்ஜு செய்ய முடியுமான்னா ஹஜ்ஜு செய்ய முடியாது. வணக்க வழிபாடுகள் எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே வந்துவிடும். இந்த நாட்களுக்குள்ளே, இந்த 10 நாட்களுக்குள்ளே வருகிறது. இந்த மாதத்தினுடைய 10வது நாள் அது பெருநாளாக, இந்த மாதத்தில் ஒரு நாள் குர்பானியின் தினங்களாக, இந்த 10 நாட்களில் ஒரு நாள் அரஃபா நாட்கள், இந்த 10 நாட்கள் நோன்பு வைக்கின்ற தினங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத்தில் வருகிறது. எந்த ஒரு மாதத்திலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 9 தினங்களை நோன்பு வைக்காமல் ரசூலுல்லாஹ் விட்டதில்லை. துல்ஹஜ் பிற 1லிருந்து 9 வரை நோன்பு வைப்பார்கள். நோன்பு வைக்கக்கூடாத நாளுன்னு கொஞ்சம் இருக்குது. பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க முடியாது. பெருநாள் அன்னைக்குன்னா 2 பெருநாட்கள் தினங்கள் நோன்பு வைக்க முடியாது. அதுபோல் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த அடுத்த தினங்கள் இருக்கிறது அல்லவா, நாம் குர்பானி கொடுக்குறோம் இல்லை, அந்த தினங்கள் 3 தினங்கள் அதுலேயும் நாம் நோன்பு வைக்கக்கூடாது. பொதுவாக பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைப்பது கூடாது. எனவே துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு வைக்க மாட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 9 நாட்கள் என்பது நோன்பான தினங்களாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து வைத்ததாக ஹதீஸ்களில் இருக்கிறது. குறைந்தபட்சம் அரஃபா அன்றைக்கு நோன்பு வைக்க வேண்டும். அது 2 வருடத்தினுடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக இருக்கிறது. இப்படி துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது பல்வேறு சிறப்பு அம்சங்களை தனக்குள்ளே பொதிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 தினங்களுக்கான சிறப்புகளை தனித்தனியான பல்வேறு ஹதீஸுகளிலே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆர்வம் ஏற்படுவதற்காக வேண்டி, நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, இதில் செய்யப்படுகிற அமல்களுக்கு அபரீதமான கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்கின்ற இந்த கருத்தில் ஹதீஸுகள் எல்லாம் அதிகம் வந்திருக்கிறது. என்ன காரணம்? இந்த 10 நாட்களுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அம்சங்களை ஏன் தரப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மாதத்திலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை தானே ஹஜ்ஜின் அம்சங்களாக இடம்பெற்றிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே குர்பானி வருகிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கம் தானே நம்முடைய மில்லத்தை இப்ராஹிம் தானே இந்த தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் முன்னிறுத்தப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருந்து தொடங்குகிறது. வருஷத்தினுடைய கடைசி மாதம் என்று சொல்வார்கள் துல்ஹஜ். அடுத்தது முஹர்ரம் தொடங்கி விடுகிறது. இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதம் முஹர்ரம், இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹஜ். அந்த 2 மாதங்களை நீங்கள் பாருங்கள். துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் என்று சொன்னால், அடுத்தது முஹர்ரம், ஆண்டின் துவக்கமாக இருக்கிற முஹர்ரம், அதுவும் ஒரு தியாகத்தை தனக்குள்ளே உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இருக்கிறது. இப்படி பல்வேறு படிப்புனைகளோடு கூடிய துல்ஹஜ் நம்மை எதிர்நோக்கி வருகிறது. அந்த நாட்களிலே நாம் அதிகம் இபாதாத்து செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். வணக்கங்களை புரிவதற்கு நாம் முன்வர வேண்டும். லைலத்துல் கத்ருடைய அந்த பிந்திய ரமலானின் பிந்திய 10 நாட்கள் எப்படி ஒரு முக்கியத்துவத்திற்குரிய இரவுகளாக தினங்களாக இருக்கின்றதோ, அதுபோல துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் எல்லா வணக்கங்களையும் செய்கின்ற ஒரு சிறந்த தினங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 தினங்களை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ண உணர்வுகளோடு அந்த முக்கியத்துவத்தோடு அமல் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்க வேண்டும். காரணம், இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பாவங்களும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியதொரு கோபத்தை உண்டாக்கிவிடும். நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்வை தருவதைப் போல இந்த 10 நாட்களில் நம்மிடம் ஏற்படுகின்ற குறைகள் இருக்கின்றனவே, அவைகளும் பாவங்களும் கூட அபரிதமானதொரு பாவத்தை நமக்கு வழங்கி விடுகின்ற வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் இந்த 10 தினங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சூழல்களை நமக்கு ஆர்வமூட்டினார்கள். உயர்ந்த தினங்களை புனிதப்படுத்துகின்ற, அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.